நம்ம ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல அகைன் பேஜ் நம்பர் 6ல சென்டர் பேஜ் டிஸ்கஷன்ல அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பிசினஸ் பேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், செகண்ட் ஆர்டிகல், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த டாரிஃப் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இந்த டாரிஃப், டாக்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து அமெரிக்கால வாடுறேன். அமெரிக்காவில் பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன். அமெரிக்கா மக்களுக்கு வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பிடிக்கும், ஜுவல்லரிலாம் பிடிக்கும். ஸோ ஆர்னமெண்ட் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன தேவை? ஜுவல்லரிலாம் தேவையில்லை. அப்போ என்னோட கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவை பிடிக்கிறேன். இந்தியாவில் ஒருத்தர் நிறைய ஜுவல்லரி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருக்குன்றது வாங்கி அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறேன். எல்லா மக்களும் வாங்குறாங்க. என்ன ரீசன்? அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு மோஸ்ட்லி ஜுவல்லரி பிடிக்கும். அதுக்கேற்ற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்தியாவில் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும், ஜுவல்லரி வந்துட்டே இருக்கும். அதை விற்கிற செம லாபம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவர் விற்கிற ஜுவல்லரிலாம் எப்படி இருக்கும்? சீப்பாக இருக்கும்ல. என்ன ரீசன்? இந்தியாவிலேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஜுவல்லரிஸுமே 100 ரூபான்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ இதான். ஸோ பிஸ்னஸ் சூப்பராக போகுது. இப்போ ட்ரம்ப் உள்ள வராரு. யாரெல்லாம் இந்தியா கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்களோ அந்த எல்லா பொருளுக்கும் 27% டாரிஃப். உடனே அர்த்தம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஜுவல்லரி என்ன ஆகிடாது, அமெரிக்காக்குள்ளே வராது. எக்ஸ்ட்ரா 27%. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வாங்குற ஜுவல்லரி 100 ரூபானா அதில் 27% எவ்வளோ? 27 ருபீஸா? 27 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு அப்புறம் சொல்லி என்ன பண்ணு? பிஸ்னஸ் பண்ணு. இது யாருக்கு பர்டன்? அமெரிக்கா பிஸ்னஸ் மேனுக்கு பர்டன். அவர் என்ன பண்ணுவார்? ஒன்று மக்கள் கிட்ட இப்போ 127 ரூபாய்க்கு விற்பார். ஸோ என்ன ஆயிடுச்சு? விலை அதிகமாகிடுச்சு, காஸ்ட்லி ஆயிடுச்சு. விலை அதிகமாகிடுச்சுனால மக்கள் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களே. அப்போ இன்டெரக்டா இவருக்கு லாஸ். யாருக்கு லாஸ்? இந்தியாவுக்கு லாஸ் தானே. இது வரைக்கும் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிருந்தோம் அமெரிக்கா மார்க்கெட்டில். இவன் நம்ம பொருள் வாங்க மாட்டாங்க. என்ன ரீசன்? அமெரிக்காவில் நம்ம பொருள் ஆயிடுச்சு, விலை அதிகமாகிடுச்சு. என்ன ரீசன்? ட்ரம்ப் போட்ட டாரிஃப். ஸோ ஓரளவுக்கு புரியுது இல்லை? இப்போ அகைன் யோசிங்களேன், இந்த 27% டாரிஃப் போடுறதுனால யாருக்கு லாஸ்? யாருக்கு அதிக பர்டன்? ஃபர்ஸ்ட் பர்டன் அமெரிக்கா மக்களுக்கு. என்ன ரீசன்? நேற்று வரைக்கும் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 127 ரூபாய். பொருள் விலை அதிகமாகிடுச்சு. என்ன ரீசன்? கடைக்காரங்க அவங்க கட்டுற டாரிஃப் இருக்குல்ல கவர்மெண்ட்டுக்கு, என்ன பண்ணுவாங்க? எப்போ டாக்ஸ் கட்டுறாங்கன்னா டாக்ஸ் காசு மக்கள்கிட்ட தான் போடுவாங்க. ஸோ பொருள் விலை அதிகமாகிடும். ஸோ அமெரிக்கன் மக்களுக்கு பர்டன் அதிகம். கரெக்டாக? அப்போ அந்த பர்டனை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்கா மக்கள் என்ன பண்ணலாம்? அமெரிக்கா மக்கள் என்ன பண்ணலாம்? அவங்க ஊர்லேயே வேற கடற்கா பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலேருந்து வாங்காமல் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்காவிலே ப்ரொடியூஸ் பண்ண லோக்கல் கடற்கா பார்ப்பாங்க. என்ன ரீசன்? லோக்கல் பொருளுக்கு லோக்கலே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டாரிஃப் எதுவும் இருக்காது. இப்போ டாரிஃபே இல்லைன்னா அந்த கடையில் விலை இருக்கும், சீப்பாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஊர்லேயே ஒரு கடை இருந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஓகே. ஒரு வேலை ஆல்டர்னேட்டிவாக எந்த கடை இல்லைன்னா பர்டன் மக்களுக்கு. இது ஒன்று. அடுத்த பாயிண்ட், இந்த இந்தியா கிட்ட இருந்து இம்போர்ட் வாங்கினாங்களே, ஃபர்ஸ்ட் கடை வச்சிருந்தாங்களே, இவருக்கு லாஸ் ஆகிடும்ல. ஏன்னா இவர் கடையில் எல்லா பொருள் விலையும் அதிகம், மக்கள் வாங்க மாட்டாங்க, டிமாண்ட் குறைஞ்சிரும். இவர் என்ன பண்ணலாம்? மேபி ஒன்று பண்ணலாம், இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண மட்டும் தானே டேக்ஸ். நான் என்ன பண்ணுறேன்? வேற ஊரை பார்க்குறேன். ஒரு வேலை வேற ஏதாவது கண்ட்ரியில் ஜுவல்ஸ் இருந்து அதை இம்போர்ட் பண்ணால் டாரிஃபே இல்லைன்னா ஜாலி தானே. கரெக்டாக? அப்போ இந்த கடைக்காரருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்தியாவை விட்டுட்டு வேற கண்ட்ரிக்கு போகிற ஆப்ஷன் இருக்குது. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, இப்படி யோசிங்களா, இந்த இந்தியன் கடைக்காரருக்கும் லாஸ் தானே. ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அமெரிக்கா மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறோம், அமெரிக்காவில் வித்துட்டே இருக்காங்க, நமக்கு லாபம் தானே. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம பொருளுக்கு அவன் டாரிஃப் போடுறான், விலை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. இவருக்கு லாஸ் தான். லாஸ்னா புரியுதுல? இதுக்கப்புறம் அமெரிக்காவில் நம்ம கடை ஓடாது. எந்த பிஸ்னஸ் பீப்புளும், அமெரிக்கன் பிஸ்னஸ் பீப்புளும் இந்தியா கிட்ட சொல்லி வாங்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா பர்டன் அது, டாரிஃப் கட்டணும். அப்போ நம்ம பிஸ்னஸ் ஓடாதுன்னா நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும், குறைஞ்சிரும். இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன? சரி ஓகே, அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணாதான் 27%, வேற கண்ட்ரிக்கு போகலாம், யூரோப் போகலாம், யூகே போகலாம். எந்த கண்ட்ரியில் நம்ம பொருள் அனுப்புனா டாரிஃப் ஈஸியோ கம்மியாக இருக்கும் அங்கே போகலாம். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். புரியுதா? நம்ம 3 பேரை பார்த்துருக்கோம், 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம். இந்த 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் புரிஞ்சுன்னா கிளாஸ் ஓவர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் நான் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அகைன் சொல்கிறேன். இப்படி யோசிங்களேன், இந்த யூஎஸ்ஏ டாரிஃப்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். அதாவது வேற ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஊரில் நான் வந்து முடிவு பண்ணுறேன், எல்லார்த்த விட நான் தான் ஃபோன் பிஸ்னஸில் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எந்த நாட்டில் ஃபோன் ரொம்ப சீப்போ அங்கே என்ன பண்ணலாம்? அங்கேருந்து வாங்கிக்கலாமா? இப்போ யார் வாங்கலாம்? சைனா தான். சைனா கிட்ட என்ன பண்ணுறேன்? நான் பொருள் இறக்குறேன், பொருள் இறக்கி சீப் ப்ரைஸில் என்ன பண்ணுறேன்? மக்களுக்கு விற்கிறேன். நான் ஸ்ட்ராங் ஆயிடுறேன். இந்த பிஸ்னஸ்னால யாருக்கு லாஸ்? ஒருவேளை நம்ம ஊர்லேயே கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம ஊர்லேயே ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நான் வாங்கி விற்கிற வச்சுக்கலாம். நான் ஒரு கடைக்காரன், என் பொருள் யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன ரீசன்? சைனா கடை ரொம்ப சீப்பாக இருக்குது, எல்லா மக்களும் அங்கே தான் போவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்தியாவோட கடைக்காரனை சேவ் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன். இனிமே சைனாலேருந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு டாரிஃப் எக்ஸ்ட்ரா 27% அப்படி போடலாம்ல. ஸோ வாட் இஸ் இன்டென்ஷன்? புரியுதா? மற்ற நாட்டுக்கு பொருளுக்கு டாரிஃப் அதிகமாகிட்டா நான் என்ன பண்ணி ஆகணும்? ஒவ்வொரு ஃபோன் வாங்கும் போதும் எக்ஸ்ட்ரா 27% டேக்ஸ் கட்டணும். என் ப்ராஃபிட் லாஸ் ஆகுது. அவன் என்ன பண்ணுவேன்? சைனாலேருந்து பொருள் வாங்க மாட்டேன். என் பிஸ்னஸ் ஸ்லோ ஆகிடும். இந்த லோக்கல் பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். லோக்கல் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்னா லோக்கல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிடும், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆத்ம நிர்பர் பாரத், லோக்கல் ப்ரொடக்ஷன், அதானே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் பாயிண்ட் புரிஞ்சுல. ஒரு கவர்மெண்ட் ஏன் ஒரு கண்ட்ரி பொருளுக்கு வந்து டாரிஃப் போடுதுன்னு அந்த பர்பஸ் புரிஞ்சுல. இப்போ அமெரிக்கா பார்க்கலாம். சரி, நம்ம நியூஸ்குள்ளே போகல, பேசிஸை கவர் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ யோசிக்கலாம், இது வரைக்கும் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து ட்ரம்ப் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாரு 27% டாரிஃப்? இந்தியன்ஸ் யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா, அதாவது அமெரிக்கன்ஸ் இந்தியாவில் யாராவது பொருள் வாங்கினாங்கன்னா, இம்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லா பொருளுக்கும்
27% டேரிஃப்னு இந்த பாயிண்ட் ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. என்ன ரீசன்? ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் போட்டா என்ன ஆகலாம்? லோக்கல் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அது ஒரு ரீசன் தெரியும், ஆப்வியஸ் ரீசன். ரெண்டாவது முக்கியமான ரீசன் ட்ரம்ப் சொன்னது, எங்களுக்கு டேரிஃப் விஷயம் கிடையாது, காஸ்ட் விஷயம் கிடையாது, எங்களுக்கு தேவை வந்து ஜஸ்டிஸ் தான். வி நீட் ஃபேர் பாலிசி. அதாவது இப்போ இந்தியாவில இருந்து ஒருத்தர் பிசினஸ் பண்ணாங்கல்ல, ஜொலியர் அனுப்பிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட ட்ரம்ப் பேசுறான் வச்சுக்கலாம். சரி, நான் ஏன் உங்களோட பொருளுக்கு டேரிஃப் போட்டேன்னா, உங்க கவர்மெண்ட் இருக்குல்ல, உங்க கண்ட்ரி, உங்க கவர்மெண்ட் அமெரிக்கால இருந்து எந்த பொருள் வந்தாலும் உங்க ஊர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது டேரிஃப் ரொம்ப அதிகமா இருக்கு. 50% டேரிஃப்லாம் இருக்கு. யோசிக்க முடியுதா? உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை போடுறீங்க, அதுக்கு எல்லா பொருளும் அமெரிக்கால இருந்து வாங்குறீங்க. உங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கால இருந்து பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட பைக் வாங்குனீங்கன்னா 30% டேரிஃப் கட்டுங்கன்னு சொல்லுது. அப்போ எங்க ஊர் பொருள் உங்க நாட்டுக்கு வரும்போது டேரிஃப் அதிகமாக வைக்கிறதுனால என்ன பண்ண முடியல? எங்க மக்களால உங்க மார்க்கெட்ல பிசினஸ் பண்ண முடியல. பட் உங்க பொருள் அமெரிக்காவுக்கு வரும்போது டேக்ஸ் எவ்வளோ இருக்கு? 2.7, 3%, 5% டேக்ஸ் இருக்கு. 30% டேரிஃப் எங்க? 3% டேரிஃப் எங்க? அப்போ நீங்க எவ்வளோ பர்சன்ட் டேரிஃப் போடுறீங்களோ அதே டேரிஃப் நாங்களும் போடுவோம். அப்போ நாங்கள் போடுறது டேரிஃப் கிடையாது, ரெசிப்ரோக்கல் டேரிஃப். நீங்க என்ன போட்டீங்களோ அதே அமௌண்ட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதை விட கம்மியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் 30%னா 27% தான் போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் டேரிஃப்னு சொல்லலாம். மற்ற கண்ட்ரிக்கு தான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இந்தியாவுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் டேரிஃப். அதாவது நீங்கள் எவ்வளோ டேரிஃப் போட்டிங்களோ அதே ஈக்குவல் டேரிஃப் நாங்கள் போடல. ஃபார் எக்ஸாம்பிள் சில அமெரிக்கா பொருள்லாம் உங்கள் ஊருக்கு வரும்போது 50% போட்டிருக்கீங்க டேரிஃப், 50% டேக்ஸ் போட்டிருக்கீங்க. நாங்கள் 27% தான் போட்டிருக்கோம் உங்கள் ஊர் பொருளுக்கு. பட் மற்ற கண்ட்ரிஸ்லாம் சைனா, கனடா, ஜப்பான், வியட்நாம், மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டேரிஃப் எவ்வளோ அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்களோ அது ஈக்குவல் டேரிஃப் போட்டிருக்கும். அப்போ இது வரைக்கும் இருந்த அமெரிக்கா வேற, இதுக்கப்புறம் இருக்க அமெரிக்கா வேற. வி பிகேம் ஃப்ரீடம். நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். இது வரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ள எல்லா பொருளும் ரொம்ப சீப் ப்ரைஸ்ல வரலாம். பட் நாங்கள் மட்டும் என்ன பண்ணணும்? உங்கள் ஊர் பிஸ்னஸ் பண்ணும்போது அதிகமாக டேரிஃப் கொடுத்து தான் பிஸ்னஸ் பண்ணணும்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காக்குள்ள எந்த கண்ட்ரி பொருள் வந்தாலும் அவங்க என்ன டேரிஃப் போட்டுருக்காங்களோ சேம் டேரிஃப். 30% நீ போட்டிருக்கியா, சேம் 30% நாங்களும் போடுவோம். இந்தியாவோட பொருளுக்கு 27%. எந்த பொருள் அமெரிக்காவுக்கு வந்தாலும் எக்ஸ்ட்ரா 27% கட்டி தான் பிசினஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸும் முடிச்சாச்சு. இப்போ நியூஸ்ல போட்டிருக்கிற ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிகிள் இருக்கிற ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஃபேக்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்தியாவில இருந்து நீங்க எந்த பொருள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எவ்வளோ டேரிஃப்? 27%. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு மாங்காய் வியாபாரம் பண்றீங்க, மேங்கோ பிசினஸ். இந்தியாவில் கிடைக்கிற எல்லா மாம்பழத்தையும் பேக் பண்ணி நீங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அந்த கண்ட்ரி எக்ஸ்ட்ரா ஒரு 27% டேரிஃப் போடும். பட் இந்த டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவோட பொருளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸுக்கும். எக்ஸாம்பிள் சைனா, கனடா, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன், ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுக்கும். பட் என்ன கான்ஃபிளிக் பாயிண்ட்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் யார் தெரியுமா? USA தான் அப்படின்னு ட்ரம்ப்பும் மோடியும் பேசும்போது நம்ம டிசைட் பண்ணோம். இந்தியாவோட குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அதாவது இந்தியாவும் யூஎஸ்ஏவும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் 2030 வரும்போது $500 பில்லியன் அளவுக்கு ட்ரேட் பிஸ்னஸ் நடக்கும். அதாவது இங்கேருந்து பொருள் அங்கே போகும், அங்கிருந்து இங்கே மார்க்கெட்டுக்கு இங்கே வரும். டோட்டல் வேல்யூ பார்த்தோன்னா $500 பில்லியன் வேல்யூ அளவுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகும். பட் பார்க்க எப்படி இருக்கு? பிஸ்னஸ் ரன் ஆகுதுனால அர்த்தம் நம்ம ஊர் பொருள் அங்கே ஃப்ரீயாக போனதான். அதாவது டேரிஃப் எதுவும் போடாமல் மார்க்கெட்டுக்கு அப்படியே போச்சுன்னா என்ன ஆகலாம்? அப்போ தானே எல்லா இந்தியன் பிஸ்னஸ் மேனும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பட் டேரிஃபே அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் ரன் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவோட பொருளுக்கு டேரிஃப் 27% அதிகமாக இருக்குன்னா எப்படி பிஸ்னஸ் ஸ்மூத்தாக அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும்? எக்கனாமி சொல்கிற பாயிண்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட துணிக்கு, டெக்ஸ்டைலுக்கு அமெரிக்கா போகுது, அங்கே டேரிஃப் இருக்கு 27%. பட் அதே துணி வியட்நாம்காரன் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றானா அவனுக்கு 46%. தாய்லாந்து, பங்களாதேஷ் அவங்க துணிக்கு 37%. பாகிஸ்தானுக்கு 30%. ஸ்ரீலங்காவுக்கு 44%. யோசிக்க முடியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அமெரிக்கா ஒரு பிசினஸ் மேனு ஒரு கடை போடுறான், பொருள் வாங்கணும். எந்த ஊர்ல பொருள் வாங்குவான்? எல்லா ஊருக்கும் டேரிஃப் அதிகம் இல்ல. இல்லை கம்பேர் பண்ணி பார்த்தா யாருக்கு கம்மி? இந்தியாவுக்கு தான் கம்மி. இந்தியாவோட பொருள் அங்கே போனால் 27% தான். மற்ற ஊருக்கு 37, 44 இருக்கு. சைனாவுக்கு அதே பர்சன்டேஜ் தான். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது டேரிஃப் அதிகமாக இருக்கு. இது கஷ்டம் தான். பட் ஒரு கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்லையும் மற்ற கண்ட்ரி பிசினஸை விட நம்ம கண்ட்ரி ஓரளவுக்கு ஓடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அகைன் சம்மரைஸ் பண்ணலாமா? நம்ம ஊர் பொருளுக்கு 27% டேரிஃப், ஓகே. அப்படி இருந்தாலும் we have comparative advantage. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்கனாமி சொல்ற ரெண்டாவது பாயிண்ட். ட்ரம்ப்போட டேரிஃபோட மெயின் ஐடியா என்ன? அது பின்னாடி ஃபிலாசபி என்ன? இந்த கண்ட்ரி அமெரிக்காவோட பொருள் உள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்களோ அதே டாக்ஸ் தான் அமெரிக்கா போடுது. இப்போ ஃபியூச்சர்ல அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட பொருள் இந்தியாவுக்கு வருதுன்னா அந்த பொருளுக்கு என்ன பண்ணலாம்? நாம டேரிஃபை குறைச்சோம்னா அமெரிக்கா என்ன பண்ணலாம்? டேரிஃப் குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க. எல்லா கண்ட்ரிக்கும் டேரிஃப் போட்டுருச்சு அமெரிக்கா. பட் நீங்க என்ன பண்ணலாம்? இந்தியா அமெரிக்காவும் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு உங்க ஊர் பொருள் இந்தியாவுக்கு எது வந்தாலும் ஃப்ரீ. அர்த்தம் மார்க்கெட்ல கவர்மெண்ட் டேரிஃப் போடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் 50,000 தான், அமெரிக்காவில் லேப்டாப் 50,000னா எந்த டேரிஃபும் கிடையாது, அப்படியே 50,000. ஸோ குளோபல் லெவல் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் இந்தியாவில் வாங்க முடியும். கம்பேர் பண்ண முடியுதா? செகண்ட் சொல்றேன். நம்ம ஒரு டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், ஒரு கார் பார்க்குறோம். இந்த காரோட ப்ரைஸ் 5 lakhs, ஓகேவா? அமெரிக்கா கார் வச்சுக்கலாம். அந்த காரோட ரேட் இந்தியாவோட கடையில் 6 lakhs. என்ன ரீசன்? அது காரணம் நம்ம கவர்மெண்ட் தான். இந்தியா என்ன பண்ணுது? நடுவில் தடை போடுது. அமெரிக்காவில் காரை நீங்கள் வாங்கி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 lakh என்னது? இந்த பர்சன்டேஜில் டேரிஃப் கட்டணும்.
யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. யார் கட்டுவா? அந்த கடைக்காரன் கட்டுவான். எக்ஸ்ட்ரா 1 லேக் டேரிஃப் கட்டிட்டு தான் அந்த காரை என்ன பண்றாங்க? நம்ம இம்போர்ட் பண்றோம். அப்ப அந்த காசு யாருக்கு போகுது? யார் தலையில போகுது? கஸ்டமர் தலையில போகுது. அப்ப நாம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? குளோபல்ல ஒரு கார் 5 லேக்னா, அமெரிக்கால ஒரு கார் 5 லேக்னா, அதே காசு டைரக்டா இந்தியாவில் வரட்டுமே. டேரிஃபை 0 ஆக்கிடுங்களேன். டேரிஃபை 0 ஆக்குறதுனால யாருக்கு லாபம்? மக்களுக்கு தானே லாபம். ரொம்ப சிம்பிளா சொன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு போடுங்களேன். ஏன் டேரிஃப் வைக்கிறீங்க? ஃப்ரீ ட்ரேடுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்களேன். லாஜிக் புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அமெரிக்கா கிட்ட பேசுங்க. பேசிட்டு நம்ம 2 பேரும் ஏன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது? அதாவது இதுக்கு முன்னாடி டேரிஃப் நான் போட்டிருந்தேன். இப்போ காருக்கு, பைக்குக்கு. இனிமேல் எதுக்குமே டேரிஃப் கிடையாது. உங்க ஊர் பொருள் என்ன பிரைஸோ அதே பிரைஸ்க்கு இந்தியாவில் வித்துக்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணாது? டேரிஃப் போடாது. தி சேம் டைம் நாங்களும் என்ன பண்றோம்? உங்க ஊர் பொருள் மார்க்கெட்ல எனக்கு டேரிஃப் போடாதுங்க. 2 கண்ட்ரியும் ட்ரேடை ஃப்ரீ ஆக்கிக்கலாம். இதனால யாருக்கு லாபம்? பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம். அல்டிமேட் லாபம் யாருக்கு? கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சந்தோஷம்? 2 வகை. இது அமெரிக்கா கார் இந்தியாவுக்கு வந்துருச்சு, விலை 6 lakhs. இது நம்ம இந்தியன் கார் இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுது 5 lakhs தான். என்ன காரணம்? டேரிஃப் கிடையாது. நம்ம எதை வாங்குவோம்? இதை தான் வாங்குவோம். அமெரிக்கா காரை வாங்க மாட்டோம், காசு அதிகமாக இருக்கு. இப்போ டேரிஃபை இல்லைன்னு வச்சுக்கலாம், அமெரிக்கா காரும் 5 lakh தான். அப்போ மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், காசும் கம்மியாகுது. இந்த பொருள் வாங்கலாமா, இந்த பொருள் வாங்கலாமான்னு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ 2 அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், காம்படிஷன் அதிகமாகுதா, எல்லா வேலையும் ஒரே மாதிரி ஆகுதா. அப்போ எந்த பொருள் ரொம்ப சீப்பாக இருக்கோ, எது பெஸ்ட்டாக இருக்கோ, மக்கள் அதை வாங்குவாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மார்க்கெட்டில் எந்த பொருள் எடுத்தாலும், டிவி, மொபைல் ஃபோனு, எந்த பொருள் எடுத்தாலும் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் இருந்தால் இப்படி பண்ணுறோம். முக்கால்வாசி பொருள் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? தவிக்க மாட்டோம். அதுக்கு என்ன ரீசன்? கவர்மெண்ட் போடுற டேரிஃப். டேரிஃபை தூக்கிட்டா எல்லா பொருள் வேலையும் எப்படி இருக்கும்? பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நம்ம எதை வாங்குவோம்? எல்லா பொருளும் ஒரே மாதிரி இருக்கு, எது பெஸ்ட்னு வாங்குவோம். அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? போட்டி போட்டு சூப்பரான மாடல் கொண்டு வருவாங்க. காம்படிஷன் அதிகமாகுது. இது ஒரு 2வது அட்வான்டேஜ். இந்தியாவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன? இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் குறையுது இல்லை? அமெரிக்காவோட பொருள் 5 லட்சம், நீ டேரிஃப் போடுறீங்க 6 lakhs. இப்போ டேரிஃபே இல்லை, விலை என்ன? 5 lakhs. கம்மி ரேட்டுக்கு வாங்குறேன், விலை என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ஆகுது, குறையுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியா என்ன பண்ணி ஆகணும்? அமெரிக்கா கூட பேசி நெகோஷியேட் பண்ணி டேரிஃபை 2 பேரும் குறைக்க ட்ரை பண்ணுங்க. அது 2 பேருக்குமே அட்வான்டேஜ் தான். என்ன பண்ணக்கூடாது? ட்ரேடு வாரா மாறக்கூடாது. அதாவது நீ 27% போட்டிருக்க, நான் என்ன பண்ண போறேன்? இது முன்னாடி வரைக்கும் 3% போட்டேன், 27 ஆக்கியிருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்? இது வரைக்கும் 50% போட்டேன்னா 85 ஆக்க போறேன். அப்படி ஆக்காதீங்க. ட்ரேடை வாரா ஆக்காதீங்க. நெகோஷியேட் பண்ணுங்க. நெகோஷியேட் பண்ணிட்டு டேரிஃபை குறைக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் குறைக்கிறதுனால ட்ரம்ப் குறைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஆங்கிள் இருக்கு, அப்படியே விட்டுருங்க. இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம ஊர் பிசினஸ் பீப்பிள் பொருளை உற்பத்தி பண்ணி எங்க எக்ஸ்போர்ட் பண்றோம்? அமெரிக்கா. இப்போ எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? குறைய போகுது. என்ன ரீசன்? எல்லா பொருளுக்கும் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கட்டணும், டேரிஃப் இருக்கு. அப்போ இந்தியாவில் பிசினஸ் ஆகும், ஸ்லோ ஆகுமா? பட் இதை இன்னொரு ஆங்கிள் பாருங்க. இது வரைக்கும் இந்த பொருள் எங்க போயிட்டு இருந்துச்சு? வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு போக முடியாது, கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த சப்ளையான பொருள் எங்க இருக்கும்? இதுவே இந்தியன் மார்க்கெட்லேயே இருக்கும். லாஜிக் புரியுதா? இந்த பொருள் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது, அமெரிக்காவில் டேரிஃப் அதிகமாக்கிட்டாங்க, அங்கே சப்ளை பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா பொருள் எங்க இருக்கும்? இந்தியன் மார்க்கெட்ல இருக்கும். சப்ளை என்ன ஆயிடும்? அதிகமாயிடும். சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா பிரைஸ் என்ன ஆகும்? கம்மியாயிடும்ல. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுது, குறையுதா? லிங்க் பண்ண முடியுதா? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை என்னது? டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ மேபி இந்த டேரிஃப் அதிகமாக்குறதுனால, நம்ம எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுனால, இல்லை எல்லா பொருளும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால சப்ளை அதிகமாக இருக்குமா? அப்போ நேற்று வரைக்கும் மார்க்கெட்டில் 2 பொருள் இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பொருள் இருக்கும், சப்ளை அதிகமாக இருக்குது. அப்போ டிமாண்ட் பார்க்க இருக்கும், கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சுன்னா எல்லா பேங்க்ஸ் என்ன பண்ணும்? வட்டி ரேட்டை குறைச்சிடும். அதனால் படித்தோம் நம்ம மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம், மணி வேல்யூ ஓகேன்னு அர்த்தம், டிமாண்ட் கம்மியாச்சுன்னு அர்த்தம். பேங்க் என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி கடன் நிறையா கொடுக்கும். கடன் அதிகமாக கொடுத்துச்சுன்னா பிஸ்னஸ் ஆகும், ரன் ஆகும். இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? எக்கனாமிஸ்ட் இப்படி யோசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, சைனாக்கு 34%, வியட்நாமுக்கு அதிகம், ஜப்பானுக்கு அதிகம், பங்களாதேஷுக்கு அதிகம். அப்போ நம்ம பொருள் தான் வாங்குவாங்க. அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் மேனு மற்ற கண்ட்ரிக்கு தர மாட்டான். ஏன்னா அவங்கள விட நம்ம கண்ட்ரி தான் டேரிஃப் அதிகம், நம்ம ஊர் கண்டினியூ ஆகும் ட்ரேடு. ஒன்று, கம்பேர் அட்வான்டேஜ். இது ஒன்று. 2வது, ஒருவேளை பொருளே வாங்கலாம் கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணலாம்? யூரோப்பியன் யூனியன் இருக்குது, மற்ற கண்ட்ரிக்கு என்ன பண்ணலாம்? நம்ம பொருளை டைவர்ட் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். 3வது, ஒரு பொருளே வாங்கலாலும் டெம்பரரியாக இந்த எல்லா பொருளும் மார்க்கெட்டில் சப்ளை அதிகமாகிடும். சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா விலை ஆகிடும், கொஞ்சம் குறைஞ்சு போயிடும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா பேங்க் என்ன பண்ணும்? கடன் அதிகமாக கொடுக்கும், பிஸ்னஸ் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இது 3வது பெர்ஸ்பெக்டிவ். இது எல்லாத்த விட இப்போ பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரேட் டென்ஷன் அர்த்தம், ட்ரேட் வார்னு அர்த்தம். அமெரிக்கா விட்டுருங்க, நான் ஒரு கண்ட்ரி, இவங்க ஒரு கண்ட்ரி, 2 கண்ட்ரிக்கும் ட்ரேட் பிரச்சனை. அதாவது உன் ஊர் பொருளை என் ஊருக்கு வரக்கூடாது, வந்தால் டேக்ஸ் ரொம்ப அதிகம். மாற்றி என்ன பண்ணிக்கிறாங்க? டாக்ஸ் போடுறாங்க, ரீடாலியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களோட ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட்? நான் இருக்கேன், என்கிட்ட 5 லட்சம் இருக்கு, இந்தியாவில் எந்த கம்பெனி நல்லா ரன் ஆகுதோ அதில் என்ன பண்ணுவேன்? இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா. பட் ட்ரேட் டென்ஷன் ஆகும்போது ஆகும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் வார் இருக்கு. அப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனியால சைனாவுக்கு பொருள் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ இந்தியாவில் எல்லா கம்பெனியும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸ்லோவாக இருக்கும். அப்போ நான் இந்தியன் கம்பெனியில் ஷேர் என்ன பண்ண மாட்டேன்? இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? அமெரிக்காவுக்கு போக போகிறேன். அமெரிக்காவில் தான்
சேஃபஸ்ட். என்ன சொல்ற புரிஞ்சா? எப்பெல்லாம் ஒரு கண்ட்ரில ட்ரேடு ப்ராப்ளம் ஆகுதோ இப்போ என்ன ஆகும்னா அந்த ஊரோட ஷேர் மார்க்கெட்ல எல்லா மக்களும் காசை எடுத்துக்கிட்டு எங்க போயிடுவாங்க? அமெரிக்கா போயிடுவாங்க. என்ன ரீசன்? அமெரிக்காவில் பிசினஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்பிக்கை. என்ன ரீசன்? டாலர். கரெக்ட் தானே? அப்ப எந்த ஊர்லயும் ஒரு ட்ரேடு ப்ராப்ளம்னா அந்த ஊர்லோட ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடும். என்ன ரீசன்? ட்ரேட் வரனாலே அந்த ஊரில் பிஸ்னஸ் ரன் ஆகாது. பிஸ்னஸ் ரன் ஆகாத ஊரில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த காசு என்ன பண்ணலாம்? அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாலர் கிடைக்கும். இதான் யூஷுவல் பிரின்சிபல். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பகிர்ந்து பார்க்கலாம். இப்போ ட்ரேட் டென்ஷனுக்கு யார் காரணம்? அமெரிக்கா தான் காரணம். இது அமெரிக்காவோட மார்க்கெட். ஓகேவா? நிறைய கடை இருக்கு. ஒரு கடை சைனால இருந்து பொருள் வாங்குது, ஒரு கடை கனடால இருந்து, ஒரு கடை இந்தியாவில இருந்து, ஒரு கடை ஜப்பான், ஒரு கடை ஸ்ரீலங்கா. எல்லா நாட்டுல இருந்து பொருள் இறக்கிட்டே இருக்கு. இது அமெரிக்காவோட பிசினஸ். மற்ற ஊர்ல இருந்து பொருளை இறக்குமதி பண்ணி என்ன ரேட்ல? கம்மி ரேட்ல 3%, 2% டாரிஃப் கம்மி தானே அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட்லாம். இப்போதான் அதிகமாகிட்டாங்க. அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த பொருள் வாங்கிப்பாங்க. இப்போ என்ன போகுது? திடீர்னு எல்லா கண்ட்ரியோட பொருளுக்கும் டாரிஃப் அதிகம். 30%, 40%, 50%. அப்போ எல்லா கடையிலும் பொருள் எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா பிசினஸ் என்ன பண்ணி ஆகணும்? டாரிஃப் கட்டி தான் பொருள் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ எல்லா பொருள் விலை ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அமெரிக்காவில் என்ன வரும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். விலைவாசி அதிகமாயிடுச்சு, இன்ஃப்ளேஷன். இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வாங்குவாங்களா? மக்கள் வாங்க மாட்டாங்க. பிசினஸ் ரன் ஆகாது. கரெக்டா? ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, growth என்ன ஆகுது? ஸ்லோ ஆயிடுது. ரெசெஷன். இப்போ அமெரிக்காவோட மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அமெரிக்காவில் போட்ட காசுலாம் எடுத்து என்ன பண்ணலாம்? வெளியூருக்கு போயிடலாம். அமெரிக்காவோட கரன்சி வேல்யூ குறைஞ்சிரும். மீனிங் புரிஞ்சா? எல்லாரும் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து வெளியே வராங்க. இப்போ டாலர் வேல்யூ ஆகிடும், குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினால யோசிக்க முடியல. சரி, நான் தெரிஞ்சுட்டு என்னன்னா இந்த டாரிஃப் மாத்துறதுனால அமெரிக்காவில் ரெசெஷன் வரலாமா? வாட் இஸ் ரெசெஷன்? இன்ஃப்ளேஷன் பார்க்க அதிகமாக இருக்கும், எல்லா பொருள் விலை அதிகமாக இருக்கும். அது காரணம் இருக்கு. கரெக்டாக லாஜிக் இருக்கு. டாரிஃப் அதிகமாக கேச்சு, growth எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வாட் இஸ் growth? பிசினஸ் ரன் ஆகாது. கரெக்ட் தானே? மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? டிமாண்டை குறைச்சிப்பாங்க. விலை அதிகமாக இருக்கு. ஸோ ரெசெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆங்கிள் யோசிக்கலாம். உங்களுக்கு ஓகேல? ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கிள் பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரியும் இது எல்லாமே குட்டி குட்டி பேசிக்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பட் இன்னைக்கு பேப்பரில் இதை பற்றி அதிகமாக வந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாலேஜ் என்ன பண்ணுறோம்? கம்பைல் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு செக்டாரும் இந்த டாரிஃப் அதிகமாகிறதுனால இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு செக்டரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு ரிவ்யூ எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் எக்கனாமி சொன்னது, உங்களோட இன்டர்பிரேஷன் அதை விடுங்க. இப்போ ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு செக்டார்லையும் என்ன பாதிப்பு ஏற்படும் இப்போ ப்ரெசென்ட்டாக அதை பார்க்கலாம். இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பு யாருக்குன்னா ஜுவல்லரி செக்டார். என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும்? நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து குளோபல் லெவலில் ஒரு 100 பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா, ஜுவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த 100 ஜுவல்ஸில் 30 ஜுவல்ஸ் எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு போகுது. விச் மீன்ஸ் இந்தியாவோட ஜுவல் எக்ஸ்போர்ட்டில் 30% எக்ஸ்போர்ட். அவ்வளோ லாபம் எங்கேருந்து வந்து நமக்கு? யூஎஸ்ல இருந்து. இப்போ டாரிஃப் எவ்வளோ வந்துருச்சு? 27%. அப்போ யூஎஸ்ல இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் இந்தியாவோட ஜுவல்லை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. என்ன ரீசன்? இந்தியா ஜுவல் வாங்கினா 27% டாரிஃப் போடுவாங்க கவர்மெண்ட். அப்போ இந்தியா விட்டுட்டு மற்ற கண்ட்ரியில் ஜுவல் வாங்க ஆசைப்படுவாங்க. விச் மீன்ஸ் இந்தியாவுக்கு பயங்கரமான பாதிப்பு. லிங்க் பண்ண முடியல. இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு 30% ப்ரொடக்ஷன் ஆகும், குறைஞ்சிருமா? என்ன ரீசன்? அமெரிக்காவில் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடும். அமெரிக்காவில் எந்த கடையும் வாங்காது. அப்போ இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகிடும், குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடும், குறைஞ்சிரும். எந்த ஊரில்? குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இந்த எல்லா ஊர்லேயும் ஜுவல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இது ஏன் கிடையாது? லேபர் இன்டென்சிவ். அதாவது உழைப்பாளிகள் உட்காந்து அவங்க லேபரை போட்டு உருவாக்குற ஜுவல். அப்போ 30% பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா அத்தனை பேரோட வேலை ஆகிடும், உடனடியாக காலியாகிடும். வேற வழியே கிடையாது. இந்தியா என்ன பண்ணி ஆகணும்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேச முடியுமோ யூஎஸ்ஏ கிட்ட பேசி ஃபாஸ்ட் ட்ராக் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் 2 கண்ட்ரிக்கும் பைலேட்டர் லெவலில் டாரிஃப் எவ்வளோ குறைக்கலான்ற பேச்சுவார்த்தையை கவர்மெண்ட் ஆரம்பிக்கணும். யார்கிட்ட? அமெரிக்கா கிட்ட. பட் டெம்பரரியாக ஒரே நல்லது என்ன பண்ணலாம்? அமெரிக்காவில் இருக்கிற இந்த ஜுவல்ஸ் பிஸ்னஸ் இருக்காங்களே, அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. எங்கே போகலாம்? அவன் வியட்நாம் போகலாம், பங்களாதேஷ் போகலாம். பட் அந்த ஊரில் இந்தியாவோட பொருளை விட டாரிஃப் ரொம்ப அதிகம். அந்த ஒரு ரீசனால தவிக்க முடியும். பட் எப்படி இருந்தாலும் டாரிஃப் ரொம்ப அதிகம் தான், விலை அதிகம் தான். விலை அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களோட டிமாண்டே குறைஞ்சிரும். கரெக்டாக? ஸோ உடனடியாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை பைலேட்டர் ட்ரேடோ பேசி என்ன பண்ணும்? டாரிஃபை குறைக்கணும். நெக்ஸ்ட் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஜினியரிங் குட்ஸ். அதாவது மிஷின்ஸு, டூல்ஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படுற சில முக்கியமான பொருள் இதை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நாம உருவாக்குற மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜினியரிங் குட்ஸோட டாப் டெஸ்டினேஷன் எதுனா அமெரிக்கா. ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட், இன்ஜினியரிங் குட்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஎஸ்ஏ கிட்ட தான் இன்ஜினியரிங் குட்ஸ். இப்போ இதில் ஒரு 27% டாரிஃப் போடுறதுனால பிஸ்னஸ் ஆகலாம், அடி வாங்கலாம். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நம்ம ஊர் பொருளை அங்கே இருக்க மக்கள் வாங்க மாட்டாங்க, விலை அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம குட்ஸை மற்ற ஊரில் விற்கலாமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல யூகே, கனடா, யூரோப்பியன் யூனியனில் இல்லை கல்ஃபில், இந்த கண்ட்ரீஸில் நம்ம குட்ஸ் என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகும். ஸோ வி ஹேவ் டு டைவர்சிஃபை தி மார்க்கெட். அண்ட் இது எல்லாத்தோட இன்னொரு பெரிய பாதிப்பு சீ ஃபுட். அமெரிக்கா நிறைய சீ ஃபுட்டை இம்போர்ட் பண்ணும். அதாவது ஃபிஷ்ஷு இருக்குல்ல, அந்த சீ ஃபுட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீனை வந்து இம்போர்ட் பண்ணுதுன்னா, மற்ற ஊருக்கு வாங்குதுன்னா அதில் 35 மீன் இந்தியாவில் வந்து மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்? அமெரிக்கா அனுப்புகிறோம். முக்கியமாக எந்த மீன் நம்ம தனியாக பார்த்துருக்கோம்? ஷ்ரிம்ப் பார்த்தோம்ல, ஷ்ரிம்ப். எஸ். ஸோ இந்த ட்ரேட் என்ன ஆக போகுது? கொலாப்ஸ் ஆக போகுது. என்ன ரீசன்? அமெரிக்காவோட டாப் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம்? அமெரிக்காவுக்கு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சீ ஃபுட் யாருன்னா இந்தியா. அதை எப்படியும் புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்தியாவிலேருந்து நிறைய மீன்
அமெரிக்காவுக்கு போகுது. இந்த ஆங்கிலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ டேரிஃப் போட்டாச்சு 27%. மீன் விலை என்ன ஆயிடும்? அமெரிக்கா மார்க்கெட்டில் அதிகமாகிடும். மக்கள் இந்தியன் மீன் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அண்ட் இப்படி யோசிக்கலாம்ல, நான் ஃபர்ஸ்ட்டே பேசினது தான். விலை அதிகமாகிடுச்சுன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க தானே, அமெரிக்காவுக்கு படம் தானே. பட் அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேடர்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரியில் டேரிஃப் கிடையாது. அங்கிருந்து என்ன பண்ணலாம்? மீன் இறக்கலாம். அவங்களுக்கு லாபம். ஈக்குவேடர், வியட்நாம், இந்த துறையில் அவங்க ஊருக்கு கிடையாது, டேரிஃப் கிடையாது. அப்போ நம்ம பெரிய பிஸ்னஸ் ஆக போகுது. கடல் தான் முக்கியமான பிஸ்னஸ். கடல் பிஸ்னஸ் குறையலாம். மீன் புரியுதா? இந்தியாவோட மீனுக்கு அமெரிக்கா போகிற டேரிஃப் 27%. ஈக்குவேட்டர்லேருந்து வர மீனுக்கு அமெரிக்கா போகிற பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் 10% தான். அப்போ 17% விலை நம்ம மீன் எப்படி இருக்கும்? அமெரிக்கா மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். இது டைரக்ட் பாதிப்பு யாருக்கு? அகைன் கேரளா, அகைன் ஆந்திரா, அகைன் தமிழ்நாடு. கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் மக்களுக்கு ஜாப் லாஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்தியாவோட எல்லா செக்டர்ஸ்க்கும் டேரிஃப் போட்ட அமெரிக்கா இந்தியாவோட முக்கியமான ஃபார்மா செக்டர், அதாவது மெடிசன் செக்டருக்கு டேரிஃப் போடல. என்ன ரீசன்? சீப்பஸ்ட் மெடிசன் கிடைக்கிற ஒரே இடம் இந்தியா தான். அப்போ அது யாருக்கு முக்கியம்? யுஎஸ்ஏவோட பப்ளிக் ஹெல்த்துக்கு முக்கியன்ற உங்களுக்கு தெரிய வருது. அப்போ உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிக்கும் டேரிஃப் போட்டாலும், இந்தியாவோட எல்லா செக்டருக்கும் டேரிஃப் போட்டாலும், ஃபார்மா செக்டருக்கு மட்டும் டேரிஃப் போடலன்னு அர்த்தம். இந்தியாவோட ஃபார்மா செக்டருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் அர்த்தம் தானே. எஸ். அப்போ டேரிஃப் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது டேரிஃபே கிடையாது, 27% கிடையாது. டேரிஃபே இல்லாதனால ஃபார்மா பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. குளோபல் லெவலில் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எப்படி ஃபார்மா செக்டர் தப்பிச்சதோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது செமி கண்டக்டர். எல்லா எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவைப்படுற செமி கண்டக்டர் இருக்குல்ல, இந்த பொருளுக்கு நோ எக்ஸ்போர்ட் டியூட்டி. என்ன ரீசன்? எந்த மாடர்ன் டெக்னாலஜி எங்கேருந்து வருது? அமெரிக்காவுக்கு வருது. எல்லா மாடர்ன் டெக்னாலஜியோட இன்புட் எது? செமி கண்டக்டர். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க? இங்கே இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் ஈஸியாக கிடைக்கணும்னா டேரிஃப் போட வேணும். யார் முடிவு பண்ணுறா? ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணல? பிளைண்டாக டேரிஃப் போடல. அது என்ன பண்ணியிருக்கு? அனலைஸ் பண்ணியிருக்கு. எந்த செக்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ, இல்லை அவங்க ஊர்லேயே பிஸ்னஸ் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஊரில் வாங்கிக்க முடியும்னு இருந்திருக்கலாம். இதெல்லாம் சீப்பாக இருக்கோ அது என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே வாங்கிக்கிறாங்க. இந்த ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? யாருக்கு பாசிட்டிவ்? இந்தியாவுக்கு பாசிட்டிவ். என்ன ரீசன்? வியட்நாம், சைனா, இந்தியா. ஏஷியாவில் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சண்டை போடுறது 3 பேர் தான். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? செமி கண்டக்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் கடை எதை வாங்கும்? இந்தியா தான் வாங்கும். செமி கண்டக்டரில் நோ டேரிஃப். அப்போது இந்தியா கிட்ட இருந்து பொருள் வாங்கினா அதை அப்படியே என்ன பண்ணிடலாம்? மார்க்கெட்டில் கம்மி எடுத்துடலாம். வியட்நாம், சைனா பொருளுக்கு டேரிஃப் போட்டாச்சு. அப்போது அமெரிக்கா மார்க்கெட்டில் சைனா பொருளை விட, வியட்நாம் பொருளை விட இந்தியா பொருளை செமி கண்டக்டர் சீப்பாக கிடைக்கும். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்தியாவோட செல்லுலர் அண்ட் எலக்ட்ரானிக் அசோசியேஷன், இந்தியா செல்லுலர் அண்ட் எலக்ட்ரானிக் அசோசியேஷன், எலக்ட்ரானிக்ஸ் செல்லு சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பொருளுக்கு டேரிஃப் வந்து இந்தியாவை விட பிரேசில், டர்க்கி, சவுதி அரேபியா, UAE, பிலிப்பைன்ஸ் இந்த கண்ட்ரியில் டேரிஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியா கம்பேர் பண்ணுறதை விட டேரிஃப் ரொம்ப கம்மி. எந்த ஊருக்கு? அமெரிக்காவுக்கு. அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன ஆகும்? அமெரிக்காவில் அடி வாங்கும்ல. ஏன்னா அமெரிக்காவுக்கு என்ன இருக்குது? சீப் மற்ற கண்ட்ரிஸ் இருக்குது. இந்தியாவோட பொருளை அவாய்ட் பண்ணுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கணும். ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சென்ட்ரலைஸ்ட், நம்ம ஆல்ரெடி பேப்பரில் பார்த்துருக்கோம், நியூஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸ், GSP. இது வந்து அமெரிக்காவோட பாலிசி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. எந்த கண்ட்ரிலாம் கொஞ்சம் போராக இருக்கோ, டெவலப்பிங்காக இருக்கோ, அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு ஐடியா தரோம். எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும், முக்கியமாக இந்தியா, அமெரிக்காவோட மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? சில குறிப்பிட்ட பொருளுக்கு எந்த டேரிஃபும் கட்டாமல் நீங்க என்ன பண்ணலாம்? அமெரிக்கா மார்க்கெட்டில் பொருள் விற்பனை பண்ணலாம். இது யாருக்கு சமைச்சாலி? இந்தியன்ஸுக்கு சமைச்சாலி. என்ன ரீசன்? நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் இந்தியாவிலேயும் மார்க்கெட் பண்ணுறோம், அமெரிக்காவிலையும் அதே விலையில மார்க்கெட் பண்ணுறோம். இந்தியாவில் ஒரு பொருள் 10 ரூபானா அதே விலை தான் அங்கேயும். என்ன கிடையாது? டேரிஃப் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? மக்கள் வாங்குவாங்க, பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். இந்த GSPயை கேன்சல் பண்ணாங்க 2007. US withdrew the GSP சிஸ்டம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டியூட்டி ஃப்ரீயாக இருந்தது. சில குட்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு? யூஷுவல் டேக்ஸ் போட வச்சுட்டாங்க. அந்த டைமில் அதிகம் பாதிப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, கோல்டு ஜுவல்லரி, ரொம்ப முக்கியமாக டைமண்ட் ஜுவல்லரி. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 2007 அனௌன்ஸ்மெண்ட் வச்சுல, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே இந்தியாவில் வந்து யூஷுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த கோல்டு டைமண்ட் இருக்குல்ல, அடுத்த இயர் 50% எக்ஸ்போர்ட் குறைஞ்சு போச்சு. கிராஷ் அப்படின்னு புரிஞ்சா? நீங்கள் 100 பொருள் அனுப்ப வேண்டிய ஊருக்கு 50 தான் அனுப்புறீங்க. பாதிக்கு பாதி பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரோட வேலை போயிருக்கும்? ஸோ ஆல்ரெடி ஒரு டேக்ஸ்னால, ஒரு டேரிஃப்னால ஒரு செக்டர் எப்படி பாதிப்பு ஏற்படுன்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியாவோட டைமண்ட் கோல்டு ஜுவல்லரி தான், அப்பரல்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க? GSP மட்டும் தூக்கல, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்க, 27% டேக்ஸ். இப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து GSPன்ற ஒரு சலுகை, அந்த சலுகை தூக்கினதுக்கே 50% கிராஷ்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? பிஸ்னஸ் ஃபுல் கொலாப்ஸ்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் என்ன பண்ணியாகணும்? பைலேட்டரல் நெகோசியேஷன் பேசி ஆகணும். இன்னொரு ஃபேக்ட்டுங்க, சில பேர் தோணிருக்கலாம், இத்தனை இந்த செக்டர் பார்த்தோம், எல்லா செக்டரை விட இந்த செக்டர் ஏன் அடி வாங்குது? எது? டைமண்ட். இந்தியாவோட ஜெம்ஸ் இருப்பாங்களே, ஜெம்ஸ் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ண அசோசியேஷன் இருப்பாங்களே, அந்த குரூப் சொன்ன ஒரு டேட்டா, ஒரு ஜுவல்லரி ரெடி பண்ணுறோம், அந்த ஜுவல்லரியில் டைமண்ட் இருந்துச்சுன்னா, டைமண்ட் ஸ்டட் வச்ச ஒரு ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி உருவாக்குற டைமண்ட் வச்சிருக்கிற ஜுவல்லரி 85% அமெரிக்காவுக்கு தான் போகுது. பண்ணி புரிஞ்சா? 100 டைமண்ட் ஜுவல்லரியில் 85 ஜுவல்லரி எங்கே போகுது? ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபுல் ஜுவல்லரி, இப்போ பார்க்கறது டைமண்ட் வச்ச ஜுவல்லரி. டைமண்ட் வச்ச ஜுவல்லரி 85% அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்போ அந்த ஃபுல் பிசினஸ் ஆகும், சீப்பாக இருக்கிறதுலாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகும்,
பிசினஸ் கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸ் இன்னைக்கு பேப்பரில் வந்த எல்லா ஆர்டிகல்ஸோட செக்டார்ஸையும் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அகைன் ஆஸ் யூஷுவல் நான் ஏதாவது ஆர்டிகல் மிஸ் பண்ணிட்டேன், பட் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் தேவைப்படுது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை இது வந்து மோஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படுது, இல்லை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை ப்ராக்டிஸ் ஆப்பில் மெசேஜ் பண்ணுங்க, அடுத்தடுத்த கிளாஸ்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட், இந்த ட்ரேட் வார்டுன்னு சொல்லலாமா இது? ஏன்னா நீ அதுக்கு அதிகமாக டேரிஃப் போடுற, நான் அதிகம் போடுறேன், ஓரளவுக்கு இது வார் தான். இந்த வாருக்கான முதல் ஆரிஜின் பார்த்தா ஒரு பர்ஸ்பெக்டிவ் சைனா வச்சுக்கலாம். சைனா ஸ்டார்டிங் டைம்ல முடிவு பண்ணிடுச்சு, நம்ம ஊர் பொருளை நம்ம ஊர்ல பிசினஸ் பண்றது வேஸ்ட், எல்லா கண்ட்ரிக்கும் பிசினஸ் பண்ணாதான் என்னாகும், நிறைய பேர் வேலை தர முடியும். சைனாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான பேர், எல்லாருக்கும் வேலை தரணும்னா ப்ரொடக்ஷன் என்ன பண்ணணும், நிறைய கம்பெனி சூப்பர் பண்ணணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் நிறைய இருக்கணும். இப்போ எல்லா கண்ட்ரிலையும் பிசினஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பொருள் வச்சுக்கலாம், இந்த ஒரு பொருளை எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இந்த ஒரு சின்ன பொருளை எல்லா கண்ட்ரி மக்களும் வாங்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ஊர்ல இந்த பொருள் இருக்கும், அந்த ஊர் பொருளை விட ப்ரைஸை விட எப்படி இருக்கணும், சீப்பாக இருக்கணும். அதானே ஒரு பொருளோட வேலை எப்படி முடிவு பண்ணுறோம், நான் படிச்சிருப்போம்ல, ஃபேக்டரி இன்கம் படிச்சிருப்போம்ல, அதை உற்பத்தி பண்ண லேபருக்கு ஒரு காசு இருக்கும், லேண்டுக்கு ஒரு காசு இருக்கும், வட்டிக்கு ஒரு காசு இருக்கும், மிஷின்ஸ்க்கு ஒரு காசுலாம் இருக்கும், பார்த்தோன்னா இருக்கா, இதெல்லாம் சேர்த்து தானே ஒரு வேலை. சைனாவில் நீங்கள் பொருள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் தான் உண்டு, மானியம் உண்டு, சப்சிடி உண்டு, கடன் வட்டி ரொம்ப கம்மி, லேண்டு கொஞ்சம் கம்மி காசு, எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப கம்மி. சப்சிடி கொடுத்ததுனால மற்ற கண்ட்ரியில் உற்பத்தி பண்ண பொருளை விட சைனாவில் உற்பத்தி பண்ண பொருள் எப்படி இருக்கும், விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன ரீசன், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி, கவர்மெண்ட் எப்படி இருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு சப்சிடி கொடுத்துருக்கு. ஸோ சீப்பாக பொருள் உற்பத்தி பண்ணி எல்லா ஊரில் பண்ணிடுச்சு, பொருளை இறக்கி விட்டுருச்சு. அந்த டைமில் எந்த ஊர் என்ன கிடையாது, டேரிஃப்னு ஒன்று கிடையாது. அப்போ டேரிஃப்னு இல்லாதனால அதை ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு இந்தியாவில் எவ்வளோ பொருளை டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பொருள் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பொருளை சைனா பண்ணியிருக்கு, எல்லா ஊரும் டம்ப் பண்ணியிருக்கு. இதை சரி பண்ணி என்ன பண்ணி ஆகணும், டேரிஃப் போட்டு தான் ஆகணும். ஸோ அங்கே ஆரம்பிச்ச ஆர்ஜின் தான் எக்ஸ்டெண்ட் ஆகி அமெரிக்கா வேற ஒரு பாலிசி எடுத்திருக்கு, நீ சீப்பாக இறக்குறல்ல, நான் டேரிஃப் போடுறேன், என் பொருளுக்கு நீ போட்டிருக்க, நானும் போடுறேன். சி ஆக்சுவலாக இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அது டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்குது, எல்லா கண்ட்ரியும் ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஈவன் எல்லா கண்ட்ரிக்குமே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வீட்டோ பவர் இருந்தாலும் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா கண்ட்ரியும் தனித்தனியாக முடிவெடுக்கும் போது காமனாக நெகோஷியேட் பண்ணுற காலகட்டம்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு, டபிள்யூட பவர் நைட் இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்கு. அண்ட் இதே சிச்சுவேஷனில் நம்ம பேச வேண்டிய இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் பேசியிருக்கோம், அகைன் பார்க்கலாம். ஒரு பொருள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டேரிஃப் மட்டுமே பேரியர் கிடையாது, நான் டேரிஃப் பேரியரும் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பொருள் அமெரிக்காவுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் சில செக் பண்ணுவோம், இந்த பொருளோட பேக்கேஜிங் எப்படி இருக்கு, எப்படி உற்பத்தி பண்ணீங்க, என்ன கெமிக்கல் போட்டீங்க, இது எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக தான் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ரெட் டேபிசம் மெக்கானிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வழியாகவும் டேரிஃப் போடாமலே அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம் வழியாகவும் ஒரு ஊர் பொருளை உள்ள வர தடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்றா, எல்லா கண்ட்ரிஸும் பண்ணுது, இந்தியாவும் பண்ணுது. வாட் இஸ் தி கன்க்ளூஷன், யூஎஸ்ஏ சொன்ன மாதிரி இந்தியாவும் நிறைய பொருளுக்கு டேரிஃப் அதிகமாக தான் வச்சிருக்கு, நான் டேரிஃப் பேரியர் இந்தியாவும் பண்ணுது. எப்படி நம்ம பொருளுக்கு யூரோப்பியன் யூனியன் சில நான் டேரிஃப் பேரியர் போட்டு உள்ள வர தடுக்குதோ, அதான இஷ்யூ பார்த்தோம் நான் ஒரு 6 மாசம் முன்னாடி. அதே மாதிரி சில பொருளுக்கு இந்தியா டேரிஃபும் போட்டிருக்கு, நான் டேரிஃப் வேலையும் பண்ணுது. இதனால யாருக்கு லாஸ், நம்ம ஊர் கஸ்டமர் தான் லாஸ். டேரிஃப் போடுறதுனால கார் விலை ஆகலாம், அதிகமாகலாம். எக்ஸாம்பிள் கார் சொல்றேன், எல்லா பொருளும் அதிகமாகலாம். நீ பேரியர் போறதுனாலேயே எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்காது மக்களுக்கு. ஸோ எஃபிஷியன்ட் ப்ராசஸை கொண்டு வாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் டேரிஃப் அதிகமாகுது கம்மியாக தான் இருக்குல்ல, யூனிஃபார்மாக டேரிஃப் கொண்டு வாங்க, கம்மியாக்குங்க, நெகோஷியேட் பண்ணுங்க. இது எக்கனாமிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ.